டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் நலத்திட்டங்கள் கொடுக்கும் போது அவங்க யாருன்னு தெரிஞ்சாதானே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிற மக்கள் வந்து என்னன்னா மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி நிர்வாகமா இருக்கிறது வந்து திருநங்கையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கே இதே உணர்வு தான் இருக்கு. நான் எந்த ஒரு மெடிக்கல் போர்டு கிட்டையும் எந்த ஒரு மெடிக்கல் சூப்பரண்டு கிட்டையும் நான் வந்து என்னன்னா நிர்வாணமா இருந்து நான் ஆண் தான் என்ன இப்போ இந்த சட்டம் என்ன இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு திருநங்கைகள் பயப்படுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் வந்து என்னன்னா ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் வந்து என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அமைச்சகத்தில் வந்து என்னன்னா ஒரு மசோதாவை வந்து என்னன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது என்ன மசோதா அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாலேயே வந்து என்னன்னா திருநர்களுக்கு வந்து என்னன்னா திருநங்கை திருநர்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கும் படி வந்து என்னன்னா 2019 ஒரு மசோதா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மசோதாவுடைய சட்ட திருத்தமாக இது 2026 ஒரு மசோதா வந்து என்னன்னா தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்தியா முழுவதும் மிக ரொம்ப சர்ச்சைக்குரிய மசோதாக இந்த மசோதா போயிட்டு இருக்கு. இந்த மசோதா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநங்கை மக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய நலன் சார்ந்து அதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா அப்படின்னு சொல்றாங்க. திருநெல் மக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டாதான் அவங்களுக்கான நல உரிமைகள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கே நிறைய முக்கியமான விதிகள் எல்லாம் மாற்றிருக்கு. சரிங்களா? ஸோ அதன்படி வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு மேலே திருநர் மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தனக்கு அந்த ஆண் போலவோ அல்லது பெண் போலவோ இல்லை, உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் வந்து வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணர்றதை வச்சு இனிமேல் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த புதிய சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு மெடிக்கல் சூப்பரண்டன்ட்னு ஒருத்தர் இருப்பார், அப்படி இல்லைன்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த திருநங்கைகளை முழு நிர்வாணமாக வச்சு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து என்னன்னா பதிவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்குது, எந்த உறுப்பு வளர்ந்துருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க. இதை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிற மக்கள் வந்து என்னன்னா மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு உறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி நிர்வாகமாக இருக்கிறது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கான கண்ணியத்தையே கெடுக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு நீங்க என்ன மாதிரி உணர்றீங்கன்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றாங்க. இது ஒட்டுமொத்தமாகவே ஆர்டிகல் 21 பிரகாரம் ஒரு மனிதனுக்கான தனி சுதந்திரம். சரிங்களா? ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த தனி மனிதர்களுடைய கண்ணியத்தையே வந்து இது வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னால டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் 2019 என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுலேயே செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருநங்கை மக்கள் வந்து என்னன்னா தாங்கள் திருநங்கைகளாக உணர்றோம், திருநர்களாக உணர்றோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டன்ட்னுடைய ரிப்போர்ட் தேவை. அந்த ரிப்போர்ட்டை அவர் யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலெக்டருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கலெக்டர் தான் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வச்சு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதை வச்சு தான் இவங்க நலத்திட்டங்கள் எல்லாமே வாங்கிக்கணும். இல்லை இப்போ வந்து என்னென்னா ஒரு திருநர் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காங்க, அவங்க வந்து என்னென்னா ஒரு திருநங்கையாக மாறுறாங்க, அல்ல ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆணாக மாறுறாங்க, திருநராக மாறுறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து என்னென்னா இதுக்கு முன்னால் அவங்க என்னென்ன உறுப்புகள் இருந்துச்சு, என்ன உறுப்புகள் நீக்கியிருக்காங்க, என்ன உறுப்பு இருக்குது, அது வளர்ந்துருச்சுன்ற முதற்கொண்டு அந்த ரிப்போர்ட்டாக அவங்க வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் அவங்க என்ன விதமான தெரப்பி எடுத்துக்கிட்டாங்க, ஏதோ ஹார்மோன் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்களா, கெமிக்கல் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்களா, அல்லது வந்து என்னென்னா ஒரு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து என்னென்னா அவங்க வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது திருநங்கை மக்களுடைய கண்ணியத்தை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் அதற்காக வந்து என்னென்னா பயங்கர போராட்டம் வந்துட்டுருக்கு. சரி, இது வந்து என்னென்னா ஏன் இந்த 2019 சட்டத்தில் வந்து என்னென்னா அவங்களாவே தங்களுடைய பாணிலத்தை முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாலே உச்சநீதிமன்றத்தில் வந்து என்னென்னா நால்சா இருக்கு இல்லைங்களா, நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, நால்சா எதிர் ஒன்றிய அரசிற்கான வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து என்னன்னா இந்த தீர்ப்பு கொடுத்துறாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 2014 நடந்துச்சு. ஸோ இந்த நால்சா எதிர் இந்திய ஒன்றிய அரசுக்கான வழக்கு 2014 உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா,
இனிமேல் இந்த 3ஆம் பாலினத்தவர் வந்து என்னன்னா தங்களை வந்து தாங்களே வந்து என்னன்னா முடிவு செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதை தான் வந்து என்னன்னா நம்ம 2019 சட்டத்துல கொண்டு வந்திருந்தோம். செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2ல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதையும் வந்து என்னன்னா தூக்கியிருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் திருநங்கை மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே வந்து என்னன்னா அவங்க கல்வியில் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு கல்லூரி நிறுவனங்கள்ல அவங்களுக்கு கிண்டல் கேலிக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அல்லது ஒரு அனுமதி மறுக்கிறாங்க, அல்லது வந்து வீடு வந்து என்னன்னா அவங்க குடியிருக்கிறதுக்கெல்லாம் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் வரலும் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? 2 இயர்ஸ் வரலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா பனிஷ்மெண்ட் இருக்குன்றாங்க. பட் இதையும் வந்து என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இதுல வந்து திருநங்கைகளை வந்து யாராவது ஒரு நார்மலா இருக்கிற ஒருத்தரை நீங்க திருநங்கையாக கட்டாயப்படுத்தி நீங்க வந்து என்னன்னா அவங்கள மாத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வரலும் வந்து என்னன்னா தண்டனை சொல்றாங்க அப்படின்னா 10 வருடம் 2 லட்சம். சரிங்களா? இதுவே ஒருவேளை நீங்க ஒரு குழந்தைய வந்து என்னன்னா நீங்க திருநங்கையா வந்து கட்டாயப்படுத்தி மாத்திட்டீங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து திருநர்கள் எப்படி பார்க்குறாங்க, திருநங்கைகள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருநங்கை திருநர்கள் அப்படின்றவங்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா எந்த குடும்பங்களும் ஏற்றுக்காது. கிட்டத்தட்ட 199% குடும்பங்கள் ஏற்றுக்காது. அப்போ அவங்க யார்கிட்ட போய் அடைக்கலம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநர் சமூகத்திலேயே அல்லது திருநங்கை சமூகத்திலேயே வயதில் மூத்த ஒருத்தவங்களை தான் வந்து என்னன்னா தங்களுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவங்கள இருக்கிறாங்க. அப்போ இந்த புது சட்டம் வர்றதுனால இதுல என்ன பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க அப்படின்னா, யாரு அந்த திருநங்கை குழந்தைகளுக்கு திருநர்களுக்கு வந்து என்னன்னா அடைக்கலம் கொடுத்தாலும் அவங்க இன்னொருத்தவங்களை வந்து என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டரா மாற்றக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே இங்க திருநர்களை வந்து மாற்றக்கூடாதுன்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சி நடக்குது. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து என்னன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் குடும்பங்களில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா தப்பிச்சே போனாலும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய மாதிரி அவங்களுடைய அந்த திருநங்கை தாயார் வந்து என்னன்னா அவங்கள திருநராக மாத்துறாங்க அப்படின்னா, இனி யாரை மாத்துறாங்களோ அவங்க மூலமாக வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த தண்டனை இருக்கு. 10 வருஷம் 2 லட்சம் ரூபா தண்டனை. அதே சமயம் அது குழந்தையா இருந்ததுன்னா லைஃப். அப்போ இது என்னன்னா மறைமுகமாக திருநர்களுக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து தண்டனை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்து என்னன்னா அதுலேயே சொல்றாங்க என்ஜிஓஸ் சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிபிஓ கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சமூக நல குழுக்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இனி அவங்களுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக யாரும் வந்து என்னன்னா பேச முடியாத ஒரு சூழல் வந்து என்னன்னா உருவாகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எப்படி எங்களுக்கான எல்லா விதமான உரிமையும் மறுக்கிறவங்களுக்கு நீங்க 2 வருஷம் சொல்றீங்க, ஒரு திருநங்கையோ ஒரு திருநரையோ வந்து என்னன்னா கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற முடியாது, சரி கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து என்னன்னா மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு மதம் சார்ந்த விஷயம் இல்லை. நீங்க வந்து என்னன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அவங்க கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னன்னா நாங்க யாரையும் வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தி திருநங்கையாவோ திருநராவோ மாற்ற முடியாது, இது உடல் சார்ந்த விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா சமீபத்தில் வந்து என்னன்னா அதனுடைய செயல்பாட்டாளர் தோழர் கிரேஸ் பானு சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து என்னன்னா ஒடுக்கப்பட்டோர் தலித்துகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தொட்டா தீட்டு அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சமூகம் இருக்கு, பார்த்தால் தீட்டுன்றவங்களுக்கு கூட ஒரு சமூகம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஆனால் எங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஆதரவுகளை வந்து என்னன்னா கம்மி பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்று, இதை எல்லாத்தையும் பேசிட்டு திருநர் மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த இடத்துலையும் வந்து என்னன்னா இவ்வளோ ரிசர்வேஷன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும், கல்வி நிறுவனங்களில் இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுணும், அதே போல் அவங்களுக்கான வந்து என்னன்னா எந்த விதமான வாழ்வியல் முன்னேற்றங்களுக்கான அம்சங்கள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் வந்து என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திருநர் திருநங்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் இதெல்லாம் இந்த ஆக்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கின்னார், ஹிஜாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா ஜோட்கா, அதுக்கப்புறமேட்டு அரவாணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? இதையும் வந்து என்னென்னா திருநர்கள்லாம் மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த கின்னார், ஹிஜார், அரவாணி அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா இந்துத்துவ சித்தாந்தத்தை எங்கள் மீது திணிக்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு வந்து என்னென்னா அவங்க ஒரு குலதெய்வம் மாதிரி, அல்லது அங்கே நடக்கிற சடங்குகளை பொறுத்து இதை வந்து என்னென்னா ஒரு இந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு கீழே வந்து என்னென்னா
எங்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இதையும் நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து என்னென்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னும் அதில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்து என்னென்னா ரொட்டேஷன் பேசிஸில் வந்து என்னென்னா அவங்களுக்கான சேர் வழங்கப்படும், அவங்களுக்கான தலைமையெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுலேயும் வந்து என்னென்னா திருநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, திருநங்கைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 2019 தான். இந்த சட்டம் முழுக்க இந்தியா முழுவதும், ஏன் தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, தமிழ்நாடு இந்த சட்டத்தை எந்த வருடம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 திருநங்கைகள் சட்டத்தை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதே வந்து பார்த்தீங்கன்னா 2023 தான். அப்போ இதுக்கான செயல் வடிவம் அதை செயல்படுத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 தான். இதை செயல்படுத்துறதுலேயே ஏகப்பட்ட சுணக்கமும் அதை வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் இருக்கும்போது 2 வருஷத்தில் இதில் வந்து என்னென்னா ஏகப்பட்ட நாங்கள் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம், இதை வந்து என்னென்னா நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இன்னும் சட்ட திருத்தங்களை கொண்டு வரோம் அப்படின்றத அவங்க கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னென்னா ஒன்றிய சமூக நீதி அமைச்சர் சொன்ன ஒரு பதில் தான் இது. பாலியல் ரீதியாக மாறுபாடோடு சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சட்டம் கிடையாது, மாறாக சமூக கலாச்சார ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இவங்க வந்து என்னென்னா கலாச்சாரன்ற அடையாளத்துக்குள்ளாரே எங்களை அடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எங்களை சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக நீங்கள் வந்து எங்களை அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இதை வந்து எங்களை பாதுகாப்போட அக்கறையோட கொண்டு வரப்பட்ட சட்டமாக எங்களுக்கு தெரியல. எங்களுடைய உரிமை 2019 ஏதோ அதை வந்து நாங்கள் வந்து ஏதோ ஓரளவு பாதுகாப்பு எங்களுக்கு தரும் அப்படின்னு நினச்சாலும் இது மேற்கொண்டு அந்த இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் வந்து என்னென்னா நீக்கிடுச்சு அப்படின்றது வந்து என்னென்னா திருநர்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. இந்த ஆக்டை படித்தா நம்மளும் திருநங்கையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்மளுக்கே இதே உணர்வு தான் இருக்குது. நான் ஒரு ஆணாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் எந்த ஒரு மெடிக்கல் போர்டுகிட்டையும் எந்த ஒரு மெடிக்கல் சூப்பரண்டுகிட்டையும் நான் வந்து என்னென்னா நிர்வாணமாக இருந்து நான் ஆண் தான், என்னை நீ பார்த்துக்கோ ஆணுன்றதை நான் வந்து என்னென்னா நிரூபிக்கிறேன், எனக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுன்னு நம்ம கேட்கறதில்ல. ஆனால் அதே சமயம் வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகமாக எதுவும் நிற்கிறதில்ல. ஆனால் ஒரு திருநர்களுக்கு இப்படி ஒரு வந்து இதுக்கு முன்னால் இருந்த அந்த சுய நிர்ணயம் செல்ஃப் டிட்டர்மைண்டு ஆஸ்பெக்டை வந்து எடுத்துருக்குதுன்றது வந்து ஒரு வகையில் மனசாட்சியோடு நம்ம வந்து என்னென்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தவறாக தான் தெரியுது. இது ஒன்றிய அரசு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான நலத்திட்டங்கள் கொடுக்கும் போது அவங்க யாருன்னு தெரிஞ்சாதானே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு வந்து என்னென்னா ஏகப்பட்ட நவீன அறிவியல்லாம் இருக்குது. சரிங்களா? சைக்காட்ரிக் அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எப்படி தங்களை உணர்றாங்கன்னு. ஆனால் இப்போ இந்த சட்டம் என்ன இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு திருநங்கைகள் பயப்படுறாங்க அப்படின்னா எங்கள் உணர்வுகள்லாம் மதிக்காமல் எங்ககிட்ட ஒரு உறுப்பு இருக்குது, ஒரு உறுப்பு இல்லை. ஒரு ஆணாக பிறந்தவன் அவன்கிட்ட அந்த உறுப்பு இருக்குது, ஆனால் அவன் அப்படி நினைக்கல. ஒரு பெண்ணாக இருக்கிறவன்ட்ட இந்த உறுப்பு இருக்குது அப்படின்றது வந்து அந்த உறுப்பின் அடிப்படையில் நாங்கள் யாருன்றதே அரசாங்கம் தீர்மானிக்கிற அந்த இடத்த ஒரு பியூரோக்ராட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷனை வந்து என்னன்னா திருநர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தங்களுடைய சுய அடையாளத்தின் மீதான இழப்பாக நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் வந்துருக்கு, இப்போ தான் மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்தியா முழுவதும் பல இடங்கள்லையும் வந்து என்னென்னா போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ.